நமது இல்லம் நேயர்களுக்கு வணக்கங்க. வி குளோப் ஆட்ஸ்லேருந்து முருகேஷ் பேசுகிறேங்க. லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 1815 ஸ்கொயர் ஃபீட்டு, பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 2400 ஸ்கொயர் ஃபீட்டு, வெஸ்ட் ஃபேஸிங்கு மேற்கு பார்த்த மாதிரி வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட எலிவேஷன் பார்த்தீங்கன்னா G+1 பிளான் பண்ணி அதுக்கு மேலே வந்து பர்கோடா டிசைன் கொடுத்து ப்ளூ ப்ளஸ் சாண்டல் கலரில் பெயிண்ட் பண்ணி என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக 5 ஃபீட்டில் வந்து மெட்டல் கேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் மொத்தம் 3 பெட்ரூம் இருக்குங்க. 3 பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெசிடென்ஷியல் மாடலில் கட்டியிருக்காங்க. அதாவது செப்பரேட்டாக வந்து டெய்லி ரெண்ட்டுக்கு விடுற மாதிரி கட்டியிருக்காங்க. அந்த பிளானிங் செக்டரில் தாங்க இந்த வீடு வந்து பில்டப் பண்ணியிருக்காங்க. அப்படி உங்களுக்கு ஐடியா எதுவும் இல்லைன்னா இந்த வீடு வாங்கிட்ட பின்னாடி ஓன் பர்பஸுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டி சைட்டில் தாங்க லொக்கேட் ஆகிருக்கு. செக்யூரிட்டி கார்டு, சிசிடிவி கேமரா, வாட்டர் ஃபெசிலிட்டி, 30 ஃபீட் ரோடு ஃபெசிலிட்டி எல்லாமே பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாங்க. போர்ட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் வந்து 7 சீட்டர் கார் வந்து பார்க் பண்ணுற அளவுக்கு பெருசாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து இபி யூனிட்டும் மோட்டருக்கு வந்து பொசிஷனாக கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பூத்தொட்டி வச்சுக்கலாங்க. ஃப்ளோரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்கிங் டைல்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காலி இடம் கொடுத்துருக்காங்க. அதாவது அது நீங்கள் வந்து கார்டனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் வந்து ஸ்விம்மிங் பூலாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. அந்தளவுக்கு இடம் பெருசாக தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து கார்டனாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்விம்மிங் பூல் கட்டிக்கலாம் சின்னதாக ஒரு காம்பேக்ட் சைஸில். அவங்க தேவைக்கேற்ற மாதிரி அந்த இடத்த வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இந்த வீட்டோட பட்ஜெட்டு கொடுத்துருக்கோம், டைரெக்டாக வந்து பாருங்கள். பார்த்துட்டு ஓகேன்னா மேற்கொண்டு பேசிக்கலாம். இந்த வீட்டோட மெயின் கதவு, ஜன்னல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டு தேக்கல் தாங்க ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உட்டன் ஃபர்னிச்சரு, ஏசி, டிவி, ஃபேனு, உட்டன் காட்டு, பெட்டு, ட்ரெஸ்ஸிங் வார்ட்ரோப்பு, லாஃப்ட் கபோர்டு, டீப்பாய் எல்லா வசதியுமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வீடு வாங்கிட்டு எந்த ஒரு ஒர்க்குமே நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. அந்தளவுக்கு பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து டிவி யூனிட் ஃபிட் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி விண்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் டைப்பில் லாங் சைஸ் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து மஸ்கிட்டோ நெட்டும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. விண்டோஸில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த உட்டன் சோஃபாவில் பார்த்தீங்கன்னா குஷனும் வச்சு கொடுப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூப்ளெக்ஸ் மாடலில் சைடில் வந்து படிக்கட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து உட்டன் டைனிங் டேபிள் கொடுத்துருக்காங்க டீ கூட்லேயே. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் வந்து மாடல் கிச்சன் செட்டப்போட ரெடி பண்ணியிருக்காங்க. கிச்சன் ஐட்டம் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக உட்டன் கேபினெட்டில் கிளாஸ் டோரும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. படிக்கட்டுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் இன்வெர்டர் வைக்கிறதுக்காக ஸ்பேஸ் கொடுத்து அதுக்கான ப்ரொவிஷன் அதை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 சிங்க் கொடுத்துருக்காங்க. அதாவது வாஷ் பேஸனும் ப்ளஸ் பக்கத்தில் வந்து சிங்க்கும் கொடுத்துருக்காங்க. பிளாக் கலரில் கிரைனைட்டில் கவுண்டர் டாப் வந்து கொடுத்துருக்காங்க கிச்சனில். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உட்டனில் வந்து கேபினெட் ஃபெசிலிட்டியோட லாஃப்ட் கபோர்டும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து விண்டோஸ் கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்காக. ஃப்ளோரிங்கில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் 2x4 சைஸில் வந்து கிரைனைட் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே மொத்தம் 15க்கு மேற்பட்ட ஃபேமிலி வந்து வீடு வாங்கி கொடுத்தோன்னு இருக்காங்க. இந்த கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே வந்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியிலேருந்து ஓடவும் முடியாது, ஒளிவும் முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா வெளியில் மட்டும் 42 சிசிடிவி கேமரா வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட பூஜை வந்து செப்பரேட்டாக இருக்குங்க. பூஜா டோர் பார்த்தீங்கன்னா நாட்டு தேக்கல் தாங்க ரெடி பண்ணியிருக்காங்க. பெல்லு மாட்டுறதுக்கான ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க மீடியமான சைஸில். இந்த பெட்ரூமில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உட்டன் காட்டு, பெட்டு, அதில் பார்த்தீங்கன்னா 2 பில்லோவும் கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் வார்ட்ரோப்பு, அதில் பார்த்தீங்கன்னா மிரரும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து லாஃப்ட் கபோர்டு, அதுக்கு பக்கத்தில் வந்து உட்டன் சேர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உட்டனில் ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்காங்க. மேலே திங்ஸ் வச்சுக்கலாங்க, இல்லைன்னா புக்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். பெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்ஷீட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க. ரெசிடென்ஷியல் மாடலில் ரூம்ஸ் வந்து டெய்லி ரெண்ட்டுக்கு விடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஆன்லைனில் இந்த இடத்துல ரூம்ஸ் வந்து ரெண்ட்டுக்கு புக் பண்ணிட்டீங்கன்னா அதை பார்த்துட்டு வருவாங்க. ஒரு ஃபேமிலியாக வரும்போது ஒரு 10-15 பேர் வராங்கன்னா அவங்க வீடாக எடுத்துகிட்டு ஒரு 2 நாள் தங்கிட்டு போவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த கேட்டட் கம்யூனிட்டியில் வீடு வாங்கி இந்த மாதிரி ரெண்ட்டுக்கு விட்டுட்ருக்காங்க. ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரூம்ஸுமே வந்து டெய்லி ரெண்ட்டுக்கு விடலாங்க, மொத்தமாக விடணும்னு அவசியம் கிடையாது. ரூம்ஸ் வைஸாக நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஃபர்னிஷ்டு ஹோமு. மாடி படிக்கட்டு ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரைனைட்டில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேலே வந்து பார்த்தீங்கன்னா லாபி ஏரியாவில் ஃப்ளோரிங்கில் வந்து 2x4 சைஸில் வந்து கிரைனைட்டில் தாங்க கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்டியில் வந்து கைப்பிடி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உட்டனில் வந்து சோஃபாவும் டீ பையும் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து குஷனை வச்சு கொடுப்பாங்க.
ஃபுல்லாகவே வந்து வென்டிலேஷனுக்காக அங்கங்கே ஜன்னலும் கொடுத்துருக்குங்க. காத்தோட்டமாக இருக்கும், வெளிச்சமாகவும் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங், அதாவது ப்ரொஃபைல் லைட் யூஸ் பண்ணி ஸ்பாட் லைட்டும் கொடுத்து ரொம்ப அட்டகாசமாக ரெடி பண்ணியிருக்காங்க ஃபால் சீலிங்கு. டிவி யூனிட் வைக்கிறதுக்காக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து டிவி யூனிட் வந்து ஃபிட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் வார்ட்ரோப்பு மிரர் ஃபெசிலிட்டியோடு இருக்குங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்காங்க. வுடன் காட்டு, பெட்டு, 2 பில்லோ எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏசி, இந்த இடத்துல வந்து வுடன் சேரு எல்லாமே டீ கூடில் தாங்க ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில். பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜாக்வார் கம்பெனி தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு முன்னாடி பக்கம் வந்தீங்கன்னா அழகாக ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி வீடு வாங்கணும் தான் விருப்பப்படுவாங்க. உங்ககிட்ட காலி இடம் இருந்துச்சுன்னா கூட இந்த மாதிரி ஐடியா யூஸ் பண்ணி பக்காவாக வீடு கட்டலாங்க. அந்தளவுக்கு வீடு வந்து சூப்பராக கட்டியிருக்காங்க. எங்ககிட்ட திருவண்ணாமலை சர்க்கிளில் 9 ரோட்லையுமே 50க்கு மேற்பட்ட வீடு வந்து சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குங்க. இந்த நம்பரை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வீடு காமிக்கிறேங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீட்டோட 3வது பெட்ரூம் அதே செட்டப்பில் தாங்க இருக்குது. எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. எல்லா வசதியுமே இந்த ரூமில் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களோட ப்ராப்பர்ட்டி வந்து சேல்ஸ் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல மார்க்கெட் ரேட்டுக்கு உங்கள் ப்ராப்பர்ட்டியை சேல்ஸ் பண்ணி கொடுக்குறோம். இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கடைசியாக பாருங்கள். இந்த ப்ராப்பர்ட்டியோட பட்ஜெட்டும் கொடுத்துருக்கோம். டைரெக்டாக வந்து பார்த்துட்டு ஓகேனா உடனே புக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில். நம்ம அடுத்ததாக பார்க்குறது இந்த வீட்டோட மாடி படிக்கட்டு, அதாவது டெரஸுக்கு போகிறதுக்காக ஸ்டார் கேஸ் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக லாக் பண்ணுற மாதிரி வுடன் டோர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மேலே வந்து ஒரு மெட்டல் டோர் கொடுத்துருக்காங்க சேஃப்டியாக லாக் பண்ணுற மாதிரி. டெரஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங்கில் வந்து கூலிங் ரூஃப் டைல்ஸ் போட்டிருக்காங்க ஹீட்டு தெரியாமல் இருக்கிறதுக்காக. அதே மாதிரி வாட்டர் டேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காங்கிரீட்லேயே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க, பில்டப் பண்ணி. லேடர் ஃபெசிலிட்டியும் வச்சுருக்காங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.